உலகெங்கும் வாழும் அன்பு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். மனிதனாக பிறக்க வேண்டுமென்றால் அவன் எப்பொழுதுமே நீர் ராசியில் பிறக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த நீர் ராசி தான் கருணைக்கு உள்ள ராசி. ஒரு கருணை என்பது எப்படி வரும்னா பல அனுபவங்களுக்கு நடுவில் தான் வரும். அப்படி அந்த கருணை உள்ளது இந்த மீனராசி என்பது இந்த செப்டம்பர் மாதம் என்பதும் ஒரு அற்புதமான விளையாட்டு. அந்த மீன்கள் துள்ளி குதிக்கின்ற அந்த மாதம், இந்த மாதத்தில் துள்ளி குதிக்கிறனா ஒரு போராட்டமான நேரமாக இருக்கும். எப்படிப்பட்ட போராட்டம்? காத்தடி காலம் முடிய போகுது, மழை காலம் வரப்போகுது. அந்த நேரத்தில் கடலுடைய கொந்தளிப்பு, கடலுடைய செத்து, அந்த தட்பவெட்ப நிலையில் பூமி அசைவுகிற நிலை, இதெல்லாம் சேர்ந்து மனிதனாக உருவெடுத்து பிறந்த மனிதனுடைய மனதானது தடுமாற்றத்திலும் மன உளைச்சலையும் இருக்கும். இவங்கெல்லாம் சராசரி மனிதர்கள். இவர்களை இன்னொருத்தவங்கள லிஃப்ட் பண்ணி தான் மேலே கொண்டு போகணும். இவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்தா போதும் வயர போயிடுவாங்க, நல்ல விதமாக வருவாங்க. ஆனால் இவங்களை மதிக்கணும். இவங்கள்ட்ட தயவு செய்து இவங்க மதிக்காதன்னு கோவப்படாதீங்க. காரணம், மீனராசி நேயர்களுக்கு எதை எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆடை ஆபரணம் எல்லாமே இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு ஆசை இருக்கும். அது ஒரு பேராசைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பேராசை யாருக்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியாது சொல்லிவிட்டு மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த சுக்கிரன் உச்சம், 10க்கு சனி வேறாங்க. அதுக்கு இந்த 6ஆம் இடத்துல போய் சூரியன் கேது இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. எப்படி இருக்கும்? இவங்களை பொறுத்தவரையும் மிக கவனம் தேவை. கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேளுங்கள். 15 வயதுக்கு மேலே 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அனாவசியமாக தேவையில்லாத பேசியோ ஒன்றும் பண்ண முடியாது. கெடுத்தது யார்? நீங்கள் தான். உங்களுடைய அன்புக்குள்ளாத போட்டு வச்சுருங்க. அது அந்த அன்பை விட்டு வெளியில் போக தெரியல. அதுதான் கெடுத்ததுன்னா. சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது இது கெட்டது இது நல்லதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல கேட்குற நேரத்தில் சரியான பதில் சொல்ல பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை. இப்படி சமாளித்து பேசுனது அதை கற்றுக்கிற நேரத்தில் கற்றுக்காதனால இந்த நேரத்தில் தடுமாறும். யார்? இந்த 15 வயசுலேருந்து 25 வயசு உள்ளவங்க மீனராசிக்காரங்க. இன்னும் ஒரு சிலர், இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த 25லேருந்து 40 வயசு வரை இருக்காங்க பாருங்க. அவங்க படுற அவஸ்தையாக கஷ்டமாக சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இன்றைய கால கட்டாயம் அவங்கள அந்த அளவுக்கு வேதனைக்கு ஆளாகுது. பொருளாதாரம் கிடைச்சாலும் நிம்மதி இல்லை, திருமணம் ஆனாலும் நிம்மதி இல்லை. சில பேருக்கு திருமணமே ஆக மாட்டேனுது, சில பேருக்கு திருமணம் வரையும் போய் நின்று போயிடுது. ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இந்த மீனராசி நேயர்கள் அவதிப்படுறாங்க. அதுவும் இந்த மாதம் சூரியன் வேறு 6ல் இருக்கானா, மனோகரகன் புத்திரன், அதோட ஆத்மகாரகன். இவங்க 2 பேருமே இந்த ராசிக்குடைய இந்த இடத்துல சந்திரனும் அதோடைய 6ஆம் இடத்துல. ஒரு மன தைரியம் தாங்க வேணும் உங்களுக்கு. நல்ல ஒரு வயசானவராக பார்த்து அந்த ஜோதிடரை நல்லா அணுகி அவங்கள்ட்ட அவர் சொல்லும்போது சில அனுபவங்களை, உங்களுக்கு மனம் அனுபவம் இல்லாதனால அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். கண்டிப்பாக இல்லை. அவங்கெல்லாம் அந்த அனுபவத்தை சொல்கிற விதத்தில் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, உங்கள் லைஃப்பை ஒரு ஜோதிடர் மட்டும் நினச்சால் உங்களை எப்படி வேணுமானாலும் உயர்த்து கொண்டு போக முடியும். உங்கள் கர்மா விட்டு எங்கேயும் கொண்டு. ஆனால் அவர் சொன்ன முறையில் நீங்கள் நடக்கணும். இதற்கு ஒரே ஒரு அனுபவம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு கிளர்க்காக இருக்கார். அவர்கிட்ட நான் திசை கட்டுன்னு வச்சு உங்களுடைய ஆஃபீஸர் வரும்போது இந்த திசையில் நின்று தான் பேசணுன்னு அந்த கணக்கை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவர் இந்த ஆஃபீஸர் என்ன செஞ்சா இவர் மேலே அந்த இது பண்ணி, அதாவது பாசம் வச்சு அவரோட வேலை திறமையை பார்த்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன் போட்டு அப்படியே உயர கொண்டு வந்துட்டார். இன்றைக்கும் அவர்
அந்த நன்றியை மறக்காமல் எங்களோட தொடர்ந்து இருக்கார். ஒரு 40 வருஷமாக எங்களோடையே இருக்கார். என்ன மாதிரி சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரிலாம் செய்கிறார். அவர் ஆயுள் 86 வயசு ஆனாலும் 120 வயசு வர வேணும்னா அவருக்காக நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றிட்டு வரோம். அவர் காசு அனுப்புவார். அதை வச்சு அவர் காசில் வாங்கி நாங்கள் அம்மனுக்கு போடுவோம். அவரால் இப்போ அங்கே இங்கே ஓட முடியலன்றதுனால அந்த காரியத்தில் நாங்களும் செய்வோம். அவங்க அதை சொல்லும்போது செய்யும்போது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லும்போது அப்படியே அவர் கடைப்பிடிக்கிறார். இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உடல் அளவில் அப்படியே ஹார்ட் நின்று போச்சு, ஒன்றும் நடக்காது, இப்படி இருக்கும், இந்நேரத்தை வச்சுக்காதீங்க, உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறார். இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் எந்த உதாரணமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் மனதை ஏற்றுக்கொண்டு குருமார்களை வணங்கி அதன்படி நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில் நீங்கள் எப்படின்னா சில விஷயத்தில் பாடங்களை படித்து உங்களுடைய பக்குவத்தை அடைவீர்கள். சில விஷயத்தில் அனுபவங்களை கொண்டு உடையவர்களை கொண்டு நீங்கள் பக்குவத்திற்கு வருவீர்கள். ஆனால் இது இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற 4 பேர் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும். சில நேரங்களில் இன்றைக்கி சமூகமே ஒரு வித்தியாசமான பயணத்தில் இருக்குது. நீங்கள் மிக கவனமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ இந்த செல்லில் உள்ள நிறைய விஷயங்கள், அதனால் வளர்ந்து போகிறவங்க, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம், அதுக்கு துணை இருக்குது. இது மாதிரி வளர்ச்சியான பாதைகளில் நாமும் நம்ம பிள்ளைங்களும் போகணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களும் போகலைன்னா கர்ம வினையின் பயனாக நம்ம மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது அப்பப்போ இப்படி இருக்கோன்னு நாங்கள் ஓரளவு செய்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறப்பின் ரகசியத்தை எடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்டு அதன் மூலமாக எதை எப்படி பக்குவம் பண்ணணும்னு பார்த்தீங்க. இது ஒரு ஹை ப்ரொசீஜருங்க. இது ஒரு மனிதன் யாரோ எங்கேயோ இருக்கிறான், ஆனால் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தா அவங்க அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து உடம்பளவுலையும் உறவு அளவுலையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஒரு மருத்துவ ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஆற்றல் கொண்ட ஜோதிடர்களில் மிக சிறப்பாக நீங்கள் நேசிப்பவர்களோடு பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட பயணப்பாதை மிக அருமையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல கற்றறிந்த அனுபவமிக்க ஜோதிடர்களை பொறுத்தவரையும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன அவங்க அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கண்ணீர் விடுவாங்க. சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேருந்து என்னை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களோட அஃபெக்ஷன் எங்களோட வளருதுன்னா அதற்கு காரணம் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் உங்களுடைய தேடுதலுக்குள்ள பலனும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதனால்தான் நீங்கள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.